ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம சிக்கன் பீஃப் ரெண்டும் ஒன்றா செஞ்சோம் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம். தக்காளி வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். 7 ஸ்டார் பிரியாணி சென்டர் என்னுடைய நண்பர் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தார். அவங்க கடையில் முதல் முறையாக ஒரு பிரியாணி மாஸ்டர் பிரியாணி செஞ்சார். என்ன கூட இருக்க சொன்னார், நான் இருந்தேன். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணலாமா, என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணுறோம், ஒரு ஹோட்டலில் செய்யும் போது நம்ம என்னென்ன தவறு செய்யக்கூடாதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். நம்ம வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மிளகாய் பாருங்களேன், நல்ல காரமாக இருக்கும். இந்த மிளகாய் குண்டாக இருக்கும். இதை நீங்கள் நடுவில் கட் பண்ணாமல் எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்கும், மேலே தெரிக்கும். நீங்கள் பார்த்து நல்லா கட் பண்ணி போடுங்க. இப்போது இந்த அரைச்சி ஊற்றுறாருல, இவர் தான் இந்த கடையோட ஓனர். இங்கே பீஃபு 4 கிலோ எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறோம், குக்கரில் நல்லா அலசிட்டு அவிக்கிறோம். எப்பவுமே பீஃபு மட்டும் அவிச்சு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கறி சாப்பிட சாஃப்டாக இருக்கும். இங்கே செய்ய போகிற பிரியாணி மாஸ்டர் பெரிய மாஸ்டர் இவர் தான். வெங்காயம் பயங்கரமாக வெட்டுறாரு. எல்லாமே தழை, மல்லித்தழை, புதினா தழை, நம்ம எப்படி நம்ம வீடியோவில் சொல்கிறோமோ ஒரு பிரியாணிக்கு தேவையான அனைத்தும் முன்னாடி ரெடி பண்ணி பக்காவாக எடுத்து வச்சுட்டு தான் அடுப்பு கொளுத்துனார். இந்த பீஃப் அவிச்சது ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு 3/4 பாகம் வெந்திருக்கு. அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறையான கொழுப்பு எசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி ஊற்றணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு பக்காவான ஒரு அந்த அதிகமாக கொழுப்பு அந்த எசன்ஸ் இல்லாமல் இருக்குது. நமக்கு எப்பவும் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காவை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டாரு. கடைசியில் சேர்க்கும் போது சொல்கிறேன். இங்கேயும் நம்ம செய்ய போகிறது 24 கேரட் அரிசி, 2 இயர் வேர்ல்டு, 30 கிலோ சிப்பம், பழைய அரிசி, சுவையான அரிசி. கண்டிப்பாக இதில் செய்யுங்க, நீங்கள் பிரியாணி மாஸ்டராக வருவீங்க. இப்போது நம்ம 6 கிலோ அரிசி, 4 கிலோ கறி செய்ய போகிறோம். அதுக்கு 10 கிலோ வட்டா எடுத்தாச்சு. இங்கே சிங்கிள் அடி இருக்க பாருங்களேன். இந்த மாதிரி சிங்கிள் அடிக்கு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு செஞ்சால் உங்களுக்கு அந்த ஹீட்டு அப்படியே இருக்கும். அந்த ஹீட்டு வந்து காற்றுல அதிகமாக வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் சரியான நடுவில் ஹீட்டு கொடுத்து நமக்கு நல்ல தம்மாகும். இதை நான் எரியும் போது உங்களுக்கு மீதி சொல்கிறேன். இப்போது நம்ம செய்கிறதுக்கு தேவையான தயிர், எண்ணெய், எலுமிச்சப்பழம், நெய் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது செய்ய போகிறது நம்ம செய்முறை இல்லை, ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிற பெரிய மாஸ்டர் செய்கிறாரு. இதில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். கண்டிப்பாக இதில் 2-3 அளவுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த சேஞ்ச் பண்ணதை உடனே நம்ம சிக்கன் பிரியாணியில் செஞ்சோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பிடிக்கும். உங்களுக்கு சரியான அளவு செய்முறை விளக்கம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான செய்முறை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடை திறக்கிறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஆரம்பிக்கணும், அதை எப்படி நம்ம வழி நடத்தணும், இதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் வருகின்ற காலத்தில் ஹோட்டலில் செய்கிற வீடியோக்கள் ஒரு நிறைய வீடியோ வரும். அதோடைய கரெக்டான அளவு செய்முறை, நமக்கு என்ன ஹோட்டலை வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணலாம், ஒரு ஸ்டாண்டர்டாக எப்படி நம்ம அந்த கடையை நடத்தலான்றதான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இந்த அண்ணன் புது கடன்னால அவருக்கு சரியான பாத்திரம் இல்லை. அதனால் ஜக்கில் அவர் அரிசி அளந்துக்கிறாரு. ஒரு ஜக்கு 1.5 கிலோ, மொத்தம் 4 ஜக்கு 6 கிலோ இங்கே ஊற வச்சிட்டாரு. எப்பவுமே நண்பர்களே, அரிசியை முன்னாடி அளந்து நல்லா அலசி ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை செய்யுங்க. அரிசி ஊறினா தான் நமக்கு நம்ம சொல்கிற அந்த அளவான தண்ணியில் நல்ல பஃபியாக நல்ல பொசன்னு பிரியாணி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது அடுப்பு பற்ற வச்சு நமக்கு தேவையான வட்டா வச்சாச்சு. இப்போது 6 கிலோவுக்கு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்ற போகிறோம். 6 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் 200 கிராம் 1/200 நம்ம எண்ணெய் ஊற்றணும். இந்த ஒரு ஜக்கு ஃபுல்லாக அதான் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஜக்கு எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் சேர்க்குற போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அன்னாச்சி மூக்கு பனாட்டி மூக்கு பிரெஞ்சி இலை பச்சை மிளகாய் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த இஞ்சி பூண்டு சாந்தை போட்டு வதக்கணும். ஏன் இதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஹோட்டலில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும். புதுசாக ஓப்பன் பண்ணுற கடைக்காரர்கள் இதை நோட் பண்ணணும்.
ஆரம்பத்தில் ஒரு கடையை ஓப்பன் செய்யும்போது நம்ம ஆரம்பத்தில் என்ன எண்ணெய் சேர்க்குறோம், அரிசி சேர்க்குறோம், என்ன அளவில் சேர்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு போனால் தான் ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே நல்ல அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த டேஸ்ட்டு குறைஞ்சிடும். அது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதை மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். இந்த வெங்காயத்துக்கூடிய அண்ணன் இந்த பட்டைகிராம் அரைச்சை ஏலக்காய் அந்த பவுடரை சேர்த்துக்கிட்டாரு. இது இந்த இடத்துல சேர்க்கக்கூடாது. இது ஏன் சேர்க்கக்கூடாதுன்றத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இதை முக்கியமாக பாருங்கள். நான் ஆரம்பத்தில் இந்த தவறு நானும் செய்தேன். இப்போது வெங்காயம் சேர்த்து அது கூட அரைச்ச பட்டைகிராம் தோலை இப்போவே சேர்த்துட்டு புதினா மல்லி சேர்த்துட்டாரு. நமக்கு நல்ல விறகு எரியுது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி செங்கல் கட்டி நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு செஞ்சால் உங்களுக்கு ஹீட்டு அந்த ஒரே நிலையாக இருக்கும். காற்றுல அதிகமாக அப்படி இப்படியும் பறக்காது. இதே நீங்கள் கம்பி அடுப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் காற்றடிக்கும், ஒரு பக்கமாக அனல் அடிக்கும். சரியான பதம் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய விஷயம் இருக்குங்க பிரியாணியில். ஒன்றா சொல்ல ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் நான் சொல்ல வர்றது நீங்கள் இப்படி தான் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்ல வரல. ஃபிசிக்கல் ஒர்க்கு. நம்ம ஒரு இடத்துல இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு இப்படி தான் நம்ம செய்யணும், இதுதான் நமக்கு இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கை சொல்ல வரேன். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வளர்ந்த ஒரு மாஸ்டர் உங்களுக்காக, என்னுடைய உழைப்பு உங்களுக்காக. இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துட்டாரு. இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே தயிர் சேர்த்துட்டாரு. தயிர் சேர்த்தது அடுத்தது எப்பவும் போல் உப்பு, மஞ்சத்தூள் நமக்கு எல்லாமே சேர்த்து செய்ய போகிறாரு. இந்த மாஸ்டர்கிட்ட நாம் கற்றுக்கிற நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் இவங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சவங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு சரியான ஒரு வதக்கிலே வரலை, அதுக்குள்ளே தக்காளி சேர்த்துட்டாரு. அப்படியும் செய்யலாம். இருந்தாலும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா வதங்கி நமக்கு அந்த வாசனை தக்காளியை சேர்த்தா நமக்கு அந்த சாப்பாடில் கொஞ்சம் கொழுகொழுப்பு இருக்காது. நமக்கு சாப்பாடு நல்லா சுவையாக இருக்கும். தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பீஃபை சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல தனி மிளகாய் தூள், மசாலா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் நமக்கு கிடைக்கும். நமக்கு கேசரி பவுட்ரு ஆனால் ஹோட்டலில் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க. ஏன்னா அந்த பிரியாணி கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் சாப்பிட்றன்ற ஒரு ஆர்வம் அதிகமாகும். அதனால் எல்லா ஹோட்டலும் சரி தான் கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க. இப்போது இந்த இடத்துல அண்ணன் என்ன சேர்க்குறாருனா மல்லித்தூள், மட்டன் தூள், தனி மிளகாய் தூள் இந்த 3 தான் சேர்க்குறாரு. இந்த மட்டன் தூள் பாதி பாக்கெட் தான் இருந்துச்சு. சரிங்களா, இதோட அளவுலாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள். இப்போது அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே வேக வச்சுருந்த அந்த பீஃபை சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் இங்கே ஒரு அண்ணன் அவர் பெரிய மாஸ்டர், அவருக்கு தெரியும். அந்த கறி ஊற்றும் போதே தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கண்டிப்பாக வடிகட்டி எட்டை எடுத்து அளந்து தான் ஊற்றணும். வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் இதை மாற்றக்கூடாது. நீங்கள் ஒரு டைமில் பெரிய மாஸ்டர் வருவீங்க, அப்போது செய்யுங்க. சரிங்களா, ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சரியான பதமும் டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை அதிகமாக வரும். இப்போது எலுமிச்சை பழ விதை இல்லாமல் அண்ணன் எப்படி புழிஞ்சார் பார்த்தீங்களா, அடியில் ஒரு கை வச்சு மேலே புழிஞ்சு விதையை எடுத்துட்டார். இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துட்டாரு. சேர்த்த உடனே நல்ல கலரு. ஆனால் அண்ணனுக்கு நம்ம நிறைய அடுத்தது சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதில் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது 4 ஜக்கு எடுத்தார். அந்த 4 ஜக்கில் 5 ஜக்கு தண்ணி இதில் ஊற்றிட்டாராம். 1 ஜக்கு தண்ணி நமக்கு வேக வச்சோம் இல்லையா, அதை கணக்கு பண்ணி சேர்த்துட்டாராம். சரிங்களா, அண்ணன் அளவு தண்ணி கரெக்டாக தான் வச்சார். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, பிச்சுன்னு போச்சு பிரியாணி வியாபாரம். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தண்ணியில் கருப்பான ஒரு கலர் தெரியுதா, இது எதனால் வந்துச்சுன்னா அந்த வெங்காயம் எண்ணெய் கூட அந்த பட்டைகிராம் அரைச்சத்தூள் சேர்த்தாரில்ல, அது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். அந்த கலரே நமக்கு வர விடாது, நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் சரி தான். ஏன்னா ஆரம்பத்தில் ஆனால் வாசனை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக 100%. ஆனால் நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் செஞ்சேன். ஆனால் நமக்கு சாப்பாடு ஆற ஆற அந்த பட்டைகிராம் சேர்த்த எண்ணெய் சாப்பாடு அப்படியே கருப்பாக மாறிடும். நிறையா நான் பார்த்துருக்கேன். இது நான் ஒரு 5-6 தடவை செஞ்சதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், ஓ அப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்கக்கூடாது, இதை சேர்க்குற இடம் வேறு இடம். இது கூட நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம், அங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதனால தான்
சிக்கன் பீஃப் ரெண்டும் ஒன்றா செஞ்சேன்னு போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளே பார்த்த உடனே ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை நண்பா. ஒரு ஹோட்டல்களில் தனியாக சிக்கன் பிரியாணியும் தனியாக பீஃப் பிரியாணியும் செஞ்சேன். ரெண்டும் ஒன்றா செஞ்சோம் தான் உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எங்களோட சேனல் வீடியோ பாருங்கள். நீங்கள் நல்ல ஒரு மாஸ்டராக வருவீங்க. உங்களுக்கு நான் 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ உங்களுக்கு எல்லா அளவும் தெளிவாக ஈஸியாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ சேனலை பாருங்கள். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச உன் நண்பர்கள் தம்பி சமையல் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்ல ஒரு மாஸ்டராக வரணும் என்னுடைய எண்ணங்கள். இப்போ நமக்கு தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துட்டோம். அரிசியை சேர்த்த உடனே பாருங்களேன், ஒரு சைடாக கொதிக்குது. கண்டிப்பாக நான் எல்லா வீடியோலுமே இதை காமிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஒர்க்கில் தான் பிரியாணியோட அதிக நம்ம அந்த பதத்தை கூட எடுக்க முடியும். அதை உடனே நீங்கள் அனலை இப்போ பார்த்தீங்களா மாற்றி எடுத்து வச்சேன். இப்போ நடுவில் சூப்பராக கொதிக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயம் சிப்ஸு தான் இதெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது சாப்பாடு எல்லா அரிசியும் ஒரே பதமாக சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் செய்கிற எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்வார்கள். அதை என் வீடியோவில் பார்த்து ஆரம்பத்துலேருந்தே 100% சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். எல்லா தவறுகளும் நான் செய்து வந்த தவறுகள். அந்த தவறுகளை தான் உங்களுக்கு நான் ஃபிசிக்கல் ஒர்க்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது பாருங்கள், நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி எப்பவும் போல் அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர விறகை எடுத்துக்கிட்டே இருக்கணும். உடனே எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடக்கூடாது. நமக்கு தெரியும் அந்த கொதியோட ஹீட்டு சடனாக குறையக்கூடாது. அப்படியே லேசாக குறைஞ்சிக்கிட்டு வரணும். அரிசி நீரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு தீச்சல் பிடிக்காமல் சூப்பராக பிரியாணி கிடைக்கும். இங்கே பாருங்கள், 3/4 பதம் அளவுக்கு நீரும் அரிசி ஒன்றாயிடுச்சு. நான் எவ்வளோ அனலை குறைச்சிட்டேன். பொறுமையாக நிதானமாக நான் தம் டைமில் மட்டும் ஓடி ஆடின்னு செய்யவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி பதத்தை ஈஸியாக கொண்டு வருவேன். அதனால நமக்கு சாப்பாடு தீச்சல் பிடிக்காமல் ஒரே வாசனையாக சாப்பாடு நல்ல ஜூஸியாக பஃபியாக இருக்கும். நமது மாஸ்டர் இப்போ இங்கே மல்லி புதினா தழை சேர்த்துட்டாரு. சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இப்போ பாருங்கள், அந்த அரிசியும் தண்ணியும் நமக்கு சரியான அளவு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட போகிறோம். நம்ம மேலே சும்மா கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மேலே புதினா தழை போட்டு வாழை இலை போட்டு தம் போட போகிறோம். கலரை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே டார்க்காக இருக்குது. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, இங்கே கிராமத்து சைடில் நல்ல கலராக இருந்தால் தான் அவங்க எடுத்த உடனே பிரியாணி கலராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு வெள்ளையாக இருந்துச்சுன்னா என்னடா பிரியாணி கலரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தாலுமே அவங்களோட மனசில் ஒரு ஆர்வத்தை கொடுக்காம சாப்பிடுவாங்க. அதனால தான் எங்கள் கிராமத்து சைட்லலாம் செய்யும்போது கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக பிரியாணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அரிசியில் செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு அதிக கலர் கிடைக்காது. நம்ம 20 கிலோ 30 கிலோ செய்கிறோன்னா அதிகமாக தனி மிளகாய்த்தூள் போடுவோம், மசாலா போடுவோம், தக்காளி போடுவோம். அதுலேருந்து நமக்கு கலர் கிடைச்சிரும். இந்த ஒரு காரணமும் இருக்குது. இப்போ நம்ம அந்த நீர் லேசாக சொதன்னு இருக்கிற மாதிரி நம்ம தம் போடுறோம். அந்த சாப்பாடு நீரெல்லாம் இழுத்து நமக்கு நல்ல ஜூஸியாக பஃபியாக உதிரியாக கிடைக்கும். சாப்பாடு தம் பிரித்து காமிக்கிறேன். இங்கிருந்து நம்ம அந்த விறகுலாம் எடுத்து இல்லையா, அதை பக்கத்தில் வச்சு அங்கே ஒரு 5 கிலோ வட்டா வச்சாச்சு. அங்கே 3 கிலோ அரிசியில் 2 கிலோ சிக்கன் போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி நல்லா நோட் பண்ணுங்கள். பீஃப் பிரியாணி போட்டாச்சு, பக்கத்தில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். 2 பிரியாணி ஒன்றா ரெடி பண்ணுறோமா? கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைப் நண்பர்கள், உங்களுக்கு நான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கு வேலை சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒன்றும் ஒவ்வொரு அனுபவத்தில் நான் சொல்கிறது தான். இப்போது இந்த அடுப்பை பாருங்களேன், இங்கே ஸ்டாண்டு செஞ்சுருக்காங்க. அதாவது அங்கே கல் எடுக்கணும் இல்லையா, இங்கே ஸ்டாண்டு வச்சுருக்கோம். எவ்வளோ ஹைட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ ஹைட்டில் ஸ்டாண்டு வச்சா நம்ம 70 கிலோ 80 கிலோ பிரியாணி தான் செய்யணும். ஆனால் 10 கிலோ 5 கிலோ செய்யும்போது நமக்கு ஒரு குண்டு விறகு எரியிற இடத்துல 1.5 குண்டு விறகு ஆகும். பாருங்களேன், அந்த அனல் போயிட்டு வட்டாவிலேயே படம் மாட்டேங்குது.
காற்றுல இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓடிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இந்த அடுப்பு ஸ்டாண்டு அடிக்கிற பக்கம் அந்த அளவு கூட சரியான அளவு வேணும். 10 கிலோவுக்கு ஒரு அளவு இருக்குது, 20 கிலோவுக்கு ஒரு அளவு இருக்குது, 40 கிலோவுக்கு ஒரு அளவு இருக்குது. நல்லா பார்த்து நீங்கள் அதை அடித்து அதான் உங்களுக்கு சாப்பாடு அந்த அளவு கரெக்டாக இருந்து நல்ல பதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப காட்டுறேன், இதை கடைசி வரைக்கும் காமிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வட்டா வச்சு 3 கிலோவுக்கு 600 கிராம் எண்ணெய் ஊற்றி தேவையான பட்டை கிராம் ஏலக்காய் போட்டு பச்சை மிளகா போட்டு நம்ம வதக்குறோம். கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குறோம். எல்லா அளவும் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எப்பவும் செய்கிற ஒரே செய்முறை தான். எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை கிராம் போடுறோம், பச்சை மிளகா போடுறோம், புதினா கொத்தமல்லி தழை போடுறோம், வெங்காயம் போடுறோம், பொன்னிறமாக வதக்குறோம், இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்குறோம், தயிர் ஊற்றுறோம், தக்காளி போடுறோம், உப்பு போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், அரிசி போடுறோம், தம் போடுறோம். சரிங்களா? ஆனால் நம்ம செய்கிற இடம், நம்ம செய்ய போகிற செயல், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்கில் தான் நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கீழே ஸ்டாண்டு காமிக்கிறேன் பாருங்களேன். விறகு எரியுது, ஆனால் வட்டாவிலே படலைங்க. இந்த நாள் கரெக்டான பொசிஷனில் வைங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காமிக்கிறேன். விறகு எங்கேயோ எரிஞ்சிட்ருக்கு, அனல் போகுது, வட்டா எங்கேயோ இருக்குது. பக்கத்தில் நம்ம 6 கிலோ அரிசி 4 கிலோ பீஃபு போட்டு 20 நிமிஷம் தம் போட்டாச்சு. ஆனால் இங்கே நமக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க. எதனால்? அந்த விறகு எரியிற அந்த கம்பி அடுப்பு தவறதுனால. அதனால் நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் அடிங்க. கரெக்டாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 15 கிலோ செய்கிறீங்கன்னா ஹைட்டு 3/4 அடி தான் இருக்கணும். 5லேருந்து ஒரு 40 கிலோ வரைக்கும் செய்கிறீங்கன்னா ஹைட்டு 1.25 அடி இருக்கணும். இந்த இதுதான் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த சரியான அனல் பதம் வந்து உங்களுக்கு பிரியாணி சீக்கிரமாக செய்ய முடியும். நல்லா பதமாக ஒரே சமமாக கிடைக்கும். பிரியாணியில் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துலையும் எந்த பொருளையுமே தீச்சல் விட்டுறவே கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தீச்சல் விட்டாலுமே வாசனை மாறும், டேஸ்ட்டு மாறும். அது இல்லாமல் அந்த தீச்சல் பிடிச்சதுலேருந்து அந்த இடத்துல சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யுங்க. இங்கே 3 கிலோ அரிசிக்கு 3 கைப்பிடி உப்பு, 1 கைப்பிடி 40 கிராமு, இது இல்லாமல் 2 கிலோ சிக்கனுக்கு 1 கைப்பிடி உப்பு, 1 கிலோவுக்கு 20 கிராம் உப்பு. சரிங்களா? 4 கைப்பிடி போட்டிருக்கேன், சரியான அளவு. இந்த மாதிரி உப்பெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் எடை போட்டு எழுதியெல்லாம் வச்செல்லாம் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம உப்பு ஒரு தோராயமாக கரெக்டான அளவை சேர்த்துட்டா அடுத்து நம்ம பயப்படாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா உப்பு செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கினே இருந்தால் அதுலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம விட்டுடுவோம். அடுத்தடுத்து செய்கிற செய்முறையை நம்ம மறந்துடுவோம். இப்போது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கரண்டியில் தனி மிளகாய்த்தூள் மட்டும் கரண்டியில் கொட்டி சேர்த்துருக்காரு. ஏன்னா அது அளவு கரெக்டாக நம்ம கொட்டும் போது பெரிய 1/2 கிலோ பாக்கெட்டில் கொட்டுறோம். டக்குன்னு நிறையா கொட்டிக்கிச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் கஷ்டம் தானே. அதனால் இந்த இதெல்லாம் ஒரு சின்ன ஃபிசிக்கல் செய்முறை தான். இந்த மாதிரி 1/2 கிலோ பாக்கெட் வந்து நீங்கள் கொட்டும்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையானதை சேர்த்துக்குங்க. போங்க, இங்கே வேற எரியுது, காற்றுலேயே அனல் வெளில தான் போகுது. இன்னொரு குண்டு வெறுகு வாங்கினுவான்னு சொல்கிறதா இருக்குது. அந்த எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த கம்பி அடுப்பு அடிங்க. இப்போது நமக்கு தேவையான அந்த தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கனை இங்கே நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே சேர்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிக்கன் ஹோட்டல் கடையில் பீஸு நீங்கள் அந்த மாதிரி கம்மியில் செய்யும்போது உடைஞ்சிடும். நீங்கள் பீஸை உடஞ்சி 200 கிராம் அளவுக்கு வச்சா கூடமே அவங்க திருப்தி பட மாட்டாங்க. ஆனால் 80 கிராம் 100 கிராம் சைஸில் நீங்கள் முழுசாக வச்சா தான் அவங்களுக்கு ஒரு பீஸு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். யாருன்னா கஸ்டமருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடையாமல் எடுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. இப்போது நம்ம 3 கிலோ அரிசிக்கு 4 கிலோ கறி போட்டு செஞ்சால் அதில் ஒரு 10 பீஸ் உடஞ்சிச்சா நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம 3 கிலோவுக்கு 2 கிலோ கணக்கு பண்ணி 90 கிராம் சைஸ் வெட்டி நமக்கு வர்றது 17-18 பீஸு தான். அந்த அளவு கணக்கில் அடிக்கும்போது கண்டிப்பாக பீஸை நீங்கள் முழுசாக எடுக்கணும். இதை நான் இன்னொரு வீடியோ போட போகிறேன், அதில் பாருங்களேன், ஒரு பீஸு கூட உடையாது. அதாவது தம் பிரியாணியிலே வடி பிரியாணி. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் வரும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தா புரியும். இப்போது நமக்கு இங்கே 2 ஜக்கு அரிசி, அண்ணன் 3 ஜக்கு தண்ணி ஊற்றி 1/4 ஜக்கு கூட சேர்த்துட்டார். ஏன்னா நமக்கு எப்போவுமே குறைச்சி செய்யும் போது 1/4 ஜக்கு கூட சேர்த்தா நமக்கு நல்ல அரிசி பொசு பொசுன்னு சூப்பராக வரும். அந்த சிக்கன் பீஸை சேர்த்து
அது மசாலா கூட சேர்ந்த உடனே தண்ணியை ஊற்றிடணும். ஏன்னா நமக்கு அந்த கறி வேகக்கூடாது, வெந்துடுச்சுன்னா உடஞ்சிரும். இப்போது நம்ம தண்ணியை ஊற்றி தட்டு போட்டு மூடியாச்சு. பீஃப் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு தண்ணியை தாராளமாக கொதிக்க விடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த பபுள்ஸ் மாதிரி வரும்போதே நீங்கள் தண்ணியை ஊற்றினா உங்களுக்கு அந்த சிக்கன் பீஸுக்கு உடையாமல் கிடைக்கும். பாருங்கள், அந்த தண்ணி மாதிரி கொதி வர டைமில் உடனே அண்ணன் செலவிட்டு அந்த வடிகொடியில் தான் அரிசியை வடிகட்டிட்டு சேர்க்குறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பீஃப் பிரியாணியில் சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக அரிசியை அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே அங்கே போயிட்டு அரிசியை வடிகொடியில் வடிகட்டி எடுத்துக்குங்க. ஏன்னா நமக்கு அளவு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதம் நமக்கு நல்ல ஒரு உதிரியாக நைஸாக கொடுக்கும்போது தான் நமக்கு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு ரெகுலராக சாப்பிட வருவாங்க. இப்போது புதுசாக ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸு, நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 60 நாள் வரைக்குமே நீங்கள் ஒரு 6 கிலோவோ 7 கிலோவோ இந்த அளவுக்கே பிரியாணி போடுங்க. ஒரு நாள் கூட்டம் அதிகமாக பிரியாணி ஆகிடும். உடனே மறுநாள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி 7 கிலோ ஓடிச்சு சொல்லிட்டு மறுநாள் 10 கிலோ போடுவீங்க. அப்போது நமக்கு சில நபர்கள் புது கடை சரியாக தெரியாது, அப்போ வரலைன்னா மீந்து போயிடும். நம்ம ஒரு நாள் ஓடி நமக்கு கிடைக்கிற அந்த 500 ரூபா இன்னொரு நாள் மீறப்ப நமக்கு நஷ்டம்தான் ஆகும். நீங்கள் நல்ல ஒரு கடையை ஸ்டெபிலிட்டியாக ஸ்டாண்டர்டாக இங்கே ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனதில் அந்த புரிகிற வரைக்குமே ஒரே அளவாக போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக கடையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவீங்க. ஏன்னா நம்ம 10 நாளில் நம்ம முதல் போட்டு கடையை போட்டு மூடிட்டு போகிறது கிடையாது. இந்த தவறுகள் நான் செஞ்சுருக்கேன். நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்றதை என் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். பிஸ்னஸில் அவ்வளோ லாஸ் ஆகியிருக்கேன். நான் ஆரம்பிக்காத பிஸ்னஸே கிடையாது, எல்லாத்துலேயும் முதல் போட்டேன். அதோட அனுபவங்கள் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போது அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர இங்கே அதே கான்செப்ட் தான். விறகு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அந்த அனல் பக்கத்தில் எப்பவும் போல் நெய் ஊற்றி புதினா மல்லித்தழை போட்டு வாழை இலை போட்டு தம் போடுறோம். கண்டிப்பாக வாழை இலையில் தம் போடுங்க. அதோட அந்த அனல் அதிகமாக வெளியில் கொடுக்காம உள்ளே நீர் இழுத்து சாப்பாடை நமக்கு நல்ல பொசன்னு கொடுக்கும். நமக்கு கடைசியாக தம் போடும் போது தான் அந்த அரிசி வேகிறது, உதிரியாக கிடைக்கிறது, சாப்பாடு உடையாமல் கிடைக்கிறது எல்லாமே இந்த தம் போடுற விஷயத்தில் தான் இருக்குது. அதனால் நல்லா பார்த்து பதமாக போடுங்க. இப்போது பீஃப் பிரியாணி தம் உடைச்சி காட்ட போகிறேன். இப்போது ஒரு பக்கமாக உடைச்சிட்டு அப்படி சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது. அதாவது சாப்பாடு நம்மளுக்கு கொஞ்சம் விரைச்சியாக இருந்தாலே நமக்கு சால்லாம் நிறையா ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக நைஸாக இருந்துச்சுன்னா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். அரிசி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சாதம் உடையில சாப்பாடு நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது. அப்படியே பீஃபு அப்படியே சும்மா அப்படி எடுத்து அழுத்தின உடனே உடையுது. உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இப்போ அந்த கரண்டியால் உடைச்சி அங்கே கிளறி தம் பார்த்துட்டு திரும்ப இருக்கிற நெருப்பெல்லாம் அள்ளி இந்த சிக்கன் பிரியாணியில் சேர்த்துட்டு இதை தம் விட்டுறோம். தம் விட்ட உடனே அடியில் பாருங்கள் அந்த அனல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சிட்றேன். கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஏன்னா கீழே இருக்கிற ஹீட்டும் மேலே இருக்கிற ஹீட்டும் ஒன்றா அப்சர்வ் ஆகும்போது உங்களுக்கு இதனாலேயும் தீச்சல் சீக்கிரமாக பிடிக்கும். அதனால் தேவையான அனலை தூக்கி மேலே போட்ட உடனே கீழே எப்பவுமே இல்லைங்க தண்ணி தான் ஊற்றணும்னு கிடையாது, கரண்டியால் ஃபுல்லாமே எல்லாத்தையும் சுரண்டி எடுத்த மாதிரி அனலை எடுத்துடணும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கறி எடுத்து உடைச்சி பார்த்தேன். அப்படி நல்லா பொசன்னு சூப்பராக அப்படி நூறு மாதிரி உடையுது பாருங்கள். அந்த சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்போது நமக்கு அதாவது 3/4 பாகம் அளவுக்கு குக்கரில் வேக வைக்கிறோம். இங்கே கொஞ்சம் வேக்காடு விழும்போது நமக்கு நல்ல ஜூஸியாக கறி சூப்பராக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டாங்க, சாப்பாடு நைஸாக இருக்குது, கறி நைஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பாடும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது புரியணும் இல்லை தெரியணும் இல்லை இந்த ஹோட்டலில் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எப்படி இதை நல்லா ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம எப்படி வழி நடத்தலாம், ஆட்களை எப்படி வேலை வாங்கலாம், நம்மளை ஆட்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கலான்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சிக்கன் பிரியாணி இங்கே டைம் ஆகிடுச்சு, நான் திறந்து பார்த்தேன். அந்த நீர் பாருங்கள் இப்போ தான் இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதனால் உடைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அர்ஜென்ட் ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் திறந்து பார்த்தேன். கலர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இந்த இதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே பீஃபில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் சேர்த்தோம் இல்லையா, ஆனால் சிக்கன் பிரியாணியில் நம்ம சேர்க்கலை. அந்த தவறு செய்யாதனால நமக்கு சிக்கன் பிரியாணி நல்ல கலராக இருந்துச்சு.
இனி வரும் வீடியோக்களில் ஹோட்டலில் செய்யும்போது இன்னும் நம்ம எப்படி செய்யலாம், சிக்கன் பீஸ் உடையாமல் எப்படி எடுக்கலாம், தம்மிலே வடி பிரியாணி எப்படி பீஸு போடலான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்துட்டேன். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தொடர்ந்து வீடியோ வரும். ஒரு நாள் கூட தவறாமல் வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்பவுமே நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நான் இந்த கடை ஆரம்பித்து நம்ம நல்ல வாழ்க்கையில் வரலான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்.